ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டே 2 ஒரே பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேத்தனமக்கி ஹில்ஸை தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கலசால இருக்குது. ஸோ நாம் இப்போ கலசாலேருந்து 135 கிலோமீட்டர் தூரத்தில் லொக்கேட் ஆகிருக்க ஸ்ரீ கேசவநாதேஸ்வரா டெம்பிள் உடுப்பிக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான கோவில். பார்த்தீங்கன்னா காந்தாரா மூவி வந்து அந்த கோயிலை பேஸ் பண்ணி தான் மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாம் இப்போ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு, ஆஃப் ரோடு ரொம்ப அமேசிங்காக இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பைக்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம். உங்களோட ஓன் வெஹிக்கல்ஸ் வந்து கோயில் வரைக்கும் அலோட் இருக்குது. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் 365 நாளுமே இந்த குகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வற்றவே வற்றாதான். சுமார் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வற்றினதே கிடையாதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காசி ராமேஸ்வரத்துலேருந்து கனெக்ட் ஆகி இந்த கேவுக்கு வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சாமி இருக்கும், அந்த சாமிக்கு பின்னாடி தெரிகிற ஒரு சின்ன ஒரு ஹோலுக்கு உள்ளதான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து வந்து மெடிடேஷன் பண்ணாராம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மெடிடேஷன்லேருந்து அவர் வெளியே வந்தப்போ தான் அங்கே ஒரு சுயம்புவா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா சிவனை தொட்ட மாதிரின்னு சொல்கிறாங்க. அதை தொட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவனை தொட்டு அவருடைய அருள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தொடும் போது நீங்கள் வந்து மனசில் என்ன வேண்டிட்டு நீங்கள் அதை தொட்டாலுமே அது வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் போன டைமில் வந்து இந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரி பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருந்துச்சு. நான் போகிறப்போ சாமி வந்து தூரத்துலேருந்து தெரியவே இல்லை. இந்த ஒரு விளக்கு மட்டும் தான் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் சாமிக்கு மேலே இருக்கிற அந்த எல்இடி லைட்டு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நான் போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஃபேமிலி வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களே வந்து கேளுங்க. ಸುಂದರ ಪ್ರದೇಶ. ಆ ಸುಂದರ ಪ್ರದೇಶವನ್ನು ನೋಡಿ ಶಿವ ತನ್ನ ತಪಸ್ಸಿಗೆ ಯೋಗ್ಯವಾದ ಸ್ಥಳ ಅಂತ ಹೇಳಿ ತಿಳಿದು ಈ ಗುಹೆ ಒಳಗಡೆ ತಪಸ್ಸನ್ನು ಆಚರಿಸಿದ್ದಾನೆ ಅಂತೇಳಿ ಸ್ಕಂದ ಪುರಾಣದಲ್ಲಿ ಇದೆ. ಆ ಸ್ಕಂದ ಪುರಾಣ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ಗಂಗಾದಿ 7 ನದಿಗಳು ಕೂಡ ಅಲ್ಲೇ ಉಗಮವಾಗಿ ಆ ಶಿವನಿಗೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಕೊಂಡು ಈ ಗುಹಾದ್ವಾರದಿಂದ ಹೊರಗಡೆ ಹರಿದು ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತೇಳಿ ಇರುವಂಥದ್ದು. ಈ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ನಾವು ಅಂಥ ಒಂದು ಶಿವನ ತಪ್ಪು ಭೂಮಿಯನ್ನು ಅಪವಿತ್ರಗೊಳಿಸಬಾರ್ದು, ಶಿವನ ತಪಸ್ಸಿಗೆ ಭಂಗ ತರಬಾರ್ದು, ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಕೂಡ್ದು ಅನ್ನುವಂಥ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಿಂದ ದೇವಾನುದೇವತೆಗಳೆಲ್ಲ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಪೂಜೆ ಮಾಡೋದು ಹೇಗೆ ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಶಿವನೇ ತಾನು ಭಕ್ತರ ಅನುಕೂಲತೆಗಾಗಿ ಹೊರಗಡೆ ಬಂದು ಗುಹೆಯ ಹೊರಭಾಗಕ್ಕೆ ಬಂದು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗ್ತೇನೆ. ಅಲ್ಲಿ ಯಾರು ಮುಟ್ಟಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೋ ಒಳಗಿರುವ ತಪಸ್ಸಿಗೆ ಕುಳಿತ ಶಿವನನ್ನೇ ಪೂಜೆ ಮಾಡಿದ್ರೆ ಪುಣ್ಯ ಫಲ ಸಿಗ್ತದೆ ಅಂತೇಳಿ ಪುರಾಣದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ. ಮೂಡುಗಲ್ಲು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮೂಡಿ ಬಂದ ಕಲ್ಲು, ಮೂಡುಗಲ್ಲು ಅಂತೇಳಿ ಕ್ಷೇತ್ರದ ಹೆಸರು. ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ. நீங்களே அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தமிழாக இருந்து அவர் பேசின கன்னடா உங்களுக்கு புரியலைன்னு நினச்சிங்கன்னா அது வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. நானும் வந்து அதை வந்து முன்னாடியே கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, 7 நதிகளும் அப்படின்னா இந்த இந்தியாவில் இருக்கிற 7 புனிதமான நதிகளும் சேர்ந்து வந்து தான் இந்த குகைக்குள்ளே வந்து இந்த தண்ணியாக வருது. ஸோ அந்த தண்ணி நான் தான் சொல்லலை, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். காசி ராமேஸ்வரத்துலேருந்து கனெக்ட் ஆகி வருது இந்த தண்ணி கொஞ்சம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 365 நாளுமே இங்கே தண்ணி வந்து வத்துறது கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 365 டேஸுமே அன்னதானம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து சாப்பிட்டுட்டு ஸோ ஃபுல்லாக இந்த கோவில் வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட்டாக கிளம்ப போகிற இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரி சாரதாம்பா டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளோடைய விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து சரஸ்வதி தாய். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க தான் படிப்பு கொடுக்குற ஒரு கடவுள். ஸோ நான் வந்து அங்கே தான் நான் போயிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு கைஸ். எவ்வளோ பெரிய கோபுரம் நீங்களே பாருங்கள். ஸோ அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்து நீங்கள் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ். அதுவும் வந்து சன்செட் டைமில் நான் வந்து வந்ததுனால ரொம்ப சூப்பரான ஒரு வியூ கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்து நீங்கள் நல்ல ஃபோட்டோஸ் பிடிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவனுடைய கோவில். இங்கே வந்து இந்த சாரதாம்பா டெம்பிள் இருக்கிற கோவில். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் கோவில். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. இந்த கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுமே அந்த கோவில்ஸ் அப்படின்னா செப்பரேட்டாக இருக்கிற சாமி கோயில்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 365 நாளுமே அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பிட்டேன். ஸோ நான் வந்து இப்போ ரூமுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ரூமுக்கு போகிற வழியில் தான் எனக்கு வந்து ஆகும்பே காட்
நீங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்து இந்த அகம்பே காட்ஸோடைய சன்செட் வியூ பாயிண்டில் வந்து சன்செட்டை பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்பி நான் ரூமுக்கு போய் சேர்ந்துட்டேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே 2 பார்ட் 2 உடைய வீடியோ வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம்.